வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் கேட்டை நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். கேட்டை நட்சத்திர மண்டலத்தின் 18வது நட்சத்திரம். இது ஒரு முழு நட்சத்திரம். இது விருச்சிக ராசியில் வரும். இந்த கேட்டை நட்சத்திரம் புதன் மகாதிசையில் ஜனனம் எடுக்கிறார்கள். கேட்டை என்றால் சேட்டை என்பார்கள். இவர்கள் அதிபுத்திசாலிகளாக இருப்பார்கள். இவர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். தாய் வழி சொத்தும் கிடைக்கும். மனதைரியம் உடையவர்கள். இயல்பிலேயே நல்ல குணம் உடையவர்கள். முன்கோபம் உடையவர்கள். குடும்பத்தினரிடையே பாசமும் கண்டிப்பும் மிக்கவர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். மற்றவர்களின் மனதை அறிந்து கொள்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. கேட்டை நட்சத்திரம் சிவனுடன் கூடிய நந்தியை வழிபட்டு வரலாம். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு தகப்பனாருடன் ஒரு பிரச்சனை இருக்கும். இவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும். கேட்டை வேலை பார்க்கும் இடங்களில் மேலதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர் வரை பிரச்சனை செய்வார்கள். கேட்டை நட்சத்திரத்தின் அதிதேவதை இந்திரன். மரம் பராய் மரம். விலங்கு பெண்மான். பறவை சக்கரவாக பறவை. சின்னம் யானை. மலர் வெண்காந்தல். நிறைய தடை மற்றும் தடங்கல்களை சந்திக்க நேரிடும். மௌனமாக இருப்பார்கள். தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். பெரிய மனிதர்களோடு தொடர்பு இருக்கும். நன்றி மறவாதவர்கள். இவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது. எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். எதிரிகள் இவர்கள் மீது பொறாமைப்படுவார்கள். இவர்கள் விவசாயிகளுக்கு உதவ வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கமான அறிவுடையவர்கள். வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டும். சந்திரன் நீசம் ஆதலால் எமோஷனலி வீக்காக இருப்பார்கள். புதன் செவ்வாய் ஆகாத கிரகம். இவர்களுக்கு பிடிவாத குணமும் இருக்கும். நினைத்ததை அடைந்தே தீர்வார்கள். ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் பொறுமையை கைக்கொள்ள வேண்டும். வைராக்கியம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த வைராக்கியத்தை முறையான முறையில் கையாள வேண்டும். தவறான சிநேகத்தை கைவிட வேண்டும். இவர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வந்தால் யோகம். ராட்சசகண நட்சத்திரம். விருச்சிகம் ஒரு ஸ்திர ராசி. இவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்ய வேண்டும். மிலிட்ரி, இராணுவம், போலீஸ் போன்ற துறைகளில் இருந்தால் இவர்களுக்கு நல்லது. ஆனால் சில சமயம் இவர்கள் வேலை செய்வது போல ஏமாற்றுவார்கள். இவர்களுக்கு மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது இவர்களுக்கு பிடிக்காது. வடமொழியில் கேட்டை நட்சத்திரத்தை ஜேஷ்டா என்று குறிப்பிடுவார்கள். இவர்கள் தங்களுக்கென ஒரு குருவை தேர்ந்தெடுத்து கொண்டால் வாழ்க்கை நல்ல முறையில் வாழலாம். பாசம் இருந்தாலும் இவர்களுக்கு வெளிப்படுத்த தெரியாதவர்கள். இவர்களது மனதை புரிந்து கொள்ள முடியாது. கோதானம் செய்தால் இவர்களுக்கு நல்லது. இவர்களோட நட்சத்திரத்துக்கு நட்சத்திர மரம் பலா மரம். மொத்தத்தில் கேட்டை கோட்டை கட்டி ஆளும். நன்றி. வணக்கம்.